தற்போது சிம்பு மற்றும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கவுள்ள படத்திலும் கயாடு லோகர் நடிப்பதாக இருந்தது. ஆனால் தற்போது வெளிவந்த தகவலின்படி சிம்பு மற்றும் தனுஷுடன் அவர் நடிக்க இருந்த 2 படங்களும் கைவிட்டு போனது. 2 படங்களும் கைவிட்டு போன நிலையில் கயாடு லோகர் மலையாள படமொன்றில் டொவினோ தாமஸுடன் இணைந்து நடித்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தெலுங்கில் நானியுடனும் நடிக்க கமிட்டாகியுள்ளார். ஏற்கனவே தெலுங்கில் அல்லூரி என்ற படத்தில் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு ஜோடியாக நடித்த கயாடு தற்போது நானிக்கு ஜோடியாக தி பாரடைஸ் என்ற படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தில் ஒரு அழுத்தமான விலைமாது வேடத்தில் நடிப்பவர். இப்படம் எனக்கு தெலுங்கு சினிமாவில் ஒரு திருப்புமுனை படமாக அமையும் என்று நம்புகிறார். இன்றைய சென்சேஷனல் நாயகிகளில் ஒருவர் கயாடு லோகர். டிராகன் படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துவிட்டார். அடுத்ததாக அதர்வாவுடன் இணைந்து இதயம் முரளி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார்.